எம்டியை காக்கா பிடிக்கிறோன்னு நம்ம 2 பேரும் எம்டியா போயிட்டோம். வேலை போயிடுச்சு, என்னடா பண்ண போறோம்? சரிடா, மனசை தளர விடாத. என்ன கோணர வீட்டை பூட்டி சாய் ரெண்டு ஒண்ணுதான். உனக்கு எப்படி சவரியம்? இந்த ஊம குசும்பு தானே வேணாங்கிறது. ஏங்க, உங்களுக்கு வாடகை தானே வேணும்? சாவியை கொடுங்க. 2 மாசத்துல தரோம். இந்த பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில எங்க 2 பேர் பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இன்னும் 2 மாசத்துல வேலை கிடைச்சிடும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ். தம்பி, நீ மண்டைய போடுறதுக்கு முதல் நாள் தான் 6 வரும். 6 பார்த்தா அதிர்ச்சியில நீ சுமங்கலியா போய் சேர்ந்துருவ. இந்த பாரு, 24 வருஷமாவது நான் பதிவு பண்ணி வச்சு இன்னும் எனக்கு ஆர்டர் வரல. ஏன்டா இப்படி லோலோன்னு அலையுறீங்க? போங்கடா. கோணர அவன் எஸ்எல்சி அப்படித்தான் பேசுவான். அவனுக்கு நான் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தேன். அவன் இப்ப சலூன் வச்சுக்கிட்டு ஓஹோன்னு இருக்கான். நிஜமாவா? சலூன் வைக்க கூட பேங்க்ல கடன் தராங்களா? அட நீ ஒண்ணு, இப்ப அவன் கிராப் வெடிக்கிறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு கூட அதிகமா வளர்ந்துருச்சு. நீ தேர மாட்ட தம்பி. எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன். பேங்க்ல லோன் வாங்கி தரேன். எப்படி? நாங்க இது வரைக்கும் யாருக்கும் கடனே வாங்கினது இல்லைங்க. இப்ப எனக்கு வாடகை பாக்கி தரணுமே, அதுக்கு பேர் என்ன? என்னங்க நீங்க வேற நாங்க வேறங்களா? நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. லோன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம், பட் இப்ப கொஞ்சம் கஷ்டம். சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது. நல்லா படிச்ச பசங்க. ஆமா சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் கூட அப்படிதான். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழிலுக்கு லோன் கொடுக்கறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம். நாங்க பெருந்தொழில ஆரம்பிச்சிடறோம். பெருந்தொழிலுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இந்த பிரான்ச்சுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. ஏன் கோனார், உங்க பிசினஸே அவங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். லோன் தர்றோம், பசு வாங்கித்தாங்க, பால் பிசினஸ் பண்ணட்டும். பசுவா? மாடு இந்த கொம்பெல்லாம் இருக்குமே. என்னடா இது சார்? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க போய் மாடு மேய்க்கிறதுனா எப்படி சார்? என்ன கோனாரு, அது சாணி எல்லாம் வேற போடும். போடட்டுமே, பேசாம இருங்கடா. சார், ஒரு நிமிஷம். ஓகே, எந்திரிங்கடா. கொஞ்சம் கூட புரியாத பசங்களா இருக்கிறீங்களே, எப்படி நீங்க பிழைக்க போறீங்க? ஏன்பா, என்ன பசுமாடுன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? என்ன எடுத்துக்க, என்கிட்ட முதல்ல 2 டெல்லி பசுமாடு இருந்துச்சு. உங்க வயசுக்கு ஓகேங்க, எங்களை யோசிச்சு பாருங்க. வியாபாரத்துல வயசு நடா வயசு? இப்போ என்கிட்ட 100 பசுமாடு இருக்கு, 4 சொந்த வீடு இருக்கு. அவ்வளவும் பால்ல வந்த பணம். பேசாம அந்த 10,000 ரூபாய் லோனை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் என்கிட்ட இருக்கிற 2 டெல்லி பசுமாட்டை உங்ககிட்ட கொடுத்துறேன். ஜாமா இங்க. ஊருக்காரங்களா இனிமே நம்மள எங்க ஊரு மாட்டுக்காரன்னு கூப்பிட போறாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ரா. போமாத்தா, இனிமே எங்க எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. கையில இல்லடா, மடியில இருக்கு. அம்மா, இந்த மாட்டுக்கு மடியே காணுமே. மடிய காணும்னு மேல பாக்குற, மடி அடியில இருக்குடா. ஓஹோ. இனிமே மாட்டை பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும், என்ன கேளு. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏண்டா, இந்த மாடு வாங்கணும்ன்ற யோசனையா நமக்கு முன்னமே வரல. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? ஆமா, இந்த ரிஷப ராசின்றாங்களே, அது இப்பதான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். இப்ப நம்ம கிட்ட 2 டெல்லி பசு இருக்கு. இன்னும் 4 பாம்பே பசு வாங்குவோம், 6 கல்கட்டா பசு வாங்குவோம், 7 மெட்ராஸ் பசு வாங்குவோம். மொத்தத்துல நாம ஒரு தேசிய பசு பண்ணையே ஆரம்பிச்சிடலாம். அதுல வர லாபத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டலாம். பசு. ஆஹா, ஐயோ, அம்மா. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது 40 டெல்லி பசுவா? திண்டிவனம் தாண்டது கிடையாது. நீ வேற. கோனாரு உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. யோ, டீ கடைக்காரனுக்கு 10 லிட்டர் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டியா? அவனுக்கு கொடுக்கலன்னா வேற பார்ட்டி பிடிச்சிருவாயா? அதுக்கு என்னங்க, 6 லிட்டர் 10 ஆக்கிடுவோம். அது எப்படி? பால்ல தண்ணி ஊத்துரு. பால்ல தண்ணி ஊத்துறது தப்பு இல்ல? தப்புன்ற? அப்ப எப்படி செய்ய? தண்ணியில பாலை ஊத்துரு, தப்பு இல்லையே. 10,000 ரூபாய்க்கு வாங்கின பசுயா? பசுவா? இதுவா? இது பெரிய சைஸ் கொசு, அவ்வளவுதான். ஏய், இது வரைக்கும் நம்மள மனுஷன் தான் ஏமாத்தினாங்க, இப்ப மாடை ஏமாத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தண்ணியில பாலை கலந்து டீ கடைக்காரனு கொடுத்துலான்ற? அதான் அப்பவே சொல்லிட்டேனே, ஊத்திடு. வணங்கண்ணே, ஒரு 8 லிட்டர் பால் இருக்கு. எங்க பாலை பத்தி நாங்களே பெருமையா சொல்லக்கூடாது, சும்மா தாய் பால் கணக்கா அவ்வளவு கெட்டியா இருக்குதுண்ணே. யோ, டீயா யாது? ஒரே தண்ணியா இருக்கு. குடுக்கற காசு கொஞ்சம் நல்ல டீயா கொடுக்க கூடாது? அண்ணாச்சி, கவலைப்படாதீங்க, இன்னில இருந்தா நம்ம பால் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே பாருங்க, சும்மா தயிர் கணக்கா குடிக்க போறீங்க. ஆமா, 10 லிட்டர் தரேன்னு சொல்லிட்டு வெறும் 8 லிட்டர் கொடுத்தா எப்படிப்பா? ஏங்க, இதுல 4 லிட்டர் தண்ணி ஊத்தி 12 லிட்டர் ஆகிறதுக்கு எனக்கு தெரியுங்க. ஆனா தொழில ஒரு சுத்தம் வேணுங்க. பால் சுத்தமா இல்லைன்னா கஸ்டமர் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, அப்புறம் நான் பொல்லாத ஆயிடும், ஜாக்கிரதை. என்னங்க, நாங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ஒரு தொழில் செய்ய வந்திருக்கிறேன்னா அதுக்கு எங்க நேர்மை தாங்க காரணம். 8 லிட்டர் பாலுக்கு 40 ரூபாய் ஆகுது, புரியுத? நாளைக்கு 60 ரூபாய் ரெடி பண்ணி வைங்க. எங்க மாடு பால் கறக்குதோ இல்லையோ, நிச்சயமா நான் உங்களுக்கு 12 லிட்டர் பால் தரேன். இனிமே இந்த அழுக்கு நோட்லாம் வாங்கக்கூடாது, புது செலவு நோட்டா கேட்கணும். நம்ம சும்மா கேட்கறோம், பால் கொடுக்கல.
கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி கலந்துருக்கும். அந்த டீ கடைக்காரனுக்கு தெரியவே இல்லையே. இவன்லாம் ஒரு டீ கடைக்காரன். நம்ம மாடு பால் திக்கா கறக்குதுடா. முதல்ல இந்த காசு என்ன பண்றேன்னா பிரியாணி மாட்டுக்கா? நமக்கு. ஓ, நைட் ஷோ நாடோடி மன்னன் படம். வெரி குட். யோ யார அவுட்லா வெளியயா? இந்த பால் கோவிலியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அறிவு கேட்டவன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம இதுல தான் தண்ணி ஊற்றி கொடுத்தோம். இருந்தா இவர்தான் மணி. மேற்கொண்டு பால் வேணும்னா நான் ரமணி. ஏய் என்னடா? இந்தா நீ குட்ட பாலு. எங்க வீட்ல ஒண்ணும் தண்ணி கஷ்டம் கிடையாது. கிணறு இருக்குதியா? இந்த பேங்க்ல ஆபீசர் இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டல பசுக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிடும். பேங்க் ஆள்றா. வணக்கம் சார். வணக்கம்யா. சார் இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கினா கொடுத்துருவான். என்னடா இவன்னு பிரிச்சு பேசுற? நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க. கடன் வாங்கினதுமோ 2 பசு உண்மைதாங்க. அது 20 லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னடா 6 லிட்டர் கூட கறக்கலங்க. அதுக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்தோம். ஆமாங்க. உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல, என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன். பணத்தை கட்டல அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவேன். என்னது இந்த கைய வச்சுட்டு பேசுற பேச்சா இது? நான் மாறுகளை சொன்னேன். உன்னால அதான் முடியும். You are talking too much. என்னங்க டூ மச்? we talk 3 மச் 4 மச் நோ மச். இங்கிலீஷ்ல கேட்டா கொடுத்துருன்னு நினைக்கிறியா? இங்கிலீஷ்லயே சொல்றோம். நோ. நான் சொல்றேன் இல்ல நகி லேது. அவனுண்டி. அப்போ நீங்க தவணை பாக்கியே தர போறது இல்ல. சரி, வந்ததுக்கு மாட்டியாவது பாத்துட்டு போறேன். நீங்க மாட்ட பார்க்க முடியாது. உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். நான் வரேன். இப்ப பேசுறது தெம்பில்லையா அவருக்கு? ஆபீஸ்ல அதுக்கு மேல சொல்லி தரல. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு பியூன் வேலை பாக்குறமேன்னு வருத்தப்பட்டேன். அதுவும் போச்சு. அப்புறம் மாடு மேய்ச்சோம். அதுவும் போச்சு. நான் நினைக்கிறேன்டா உன் கூட சேர்ந்ததுல இருந்தா எனக்கு இப்படி ஆகுது. அதனால உன் ஜாதகத்துல என்ன தகராறு இருக்குமா? நான் கூட தான் SLC படிச்சுட்டு டெய்லி சாணி வாடுறேன். என்ன பண்ண சொல்ற? என்னெல்லாம் கனவு கண்டோம். டெல்லி பசு, பாம்பே பசு, கல்கட்டா பசு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. அதோட குரலை பாத்தியா? சாணிய. அந்த அறுவாளர் ஒரே போட போட்டுறேன். டேய் அப்படி எல்லாம் பண்ணிடாதடா. கடன் என் பேர்ல வாங்கி இருக்கு. ஐயா 2 டெல்லி பசு விலைக்கு வந்திருக்கு. போட ஆரம்பிச்சார். அப்படிங்களா? உட்காருங்க. உட்காருங்க. டெல்லி பசு விடாத. அடி பசு நீ அவனால கையில சொல்லிங்க வெட்டிடுவேன். அடி. யோ கோணார 20 லிட்டர் பால் கறக்கணும். அண்ட புழு அந்த மாட்டை எங்களுக்கு வித்தியே. அது 6 லிட்டர் தான் கறக்கு தெரியுமா? இன்னைக்கு 3 லிட்டர் தான். ஏன் இந்த அப்பாவிங்களை ஏமாத்தினேன்? இந்த கல்வி போடுறேன். வேணாண்டா. வேலை போட்டாதடா. மண்டை நேரம் உடைஞ்சு போவோம். இல்ல அது டெல்லி பஸ். ஊருக்கும் புதுசு, பாஷையும் புதுசு. இப்ப அப்படித்தான் வெக்கப்படும். பழக பழக சரியா போயிடும். ஏன்டா சின்ன சைஸ் கல்லு கிடைக்கல? யோ அனாவசியமா பேசாதீயா. எங்க மாட்டை எடுத்துட்டு 10,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடு. ஏய் என்னடா மிரட்டுறீங்க? வியாபாரம் முடிஞ்சதுதான். வேணும்னா கோர்ட்ல கேஸ் போடுங்கடா. யோ இப்ப ஏமாந்தவங்கிட்ட மாட்டை வித்துட்டு ஊரை விட்டு ஓடி இருக்கடா. யோ பேங்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டு இப்படி ஊரை விட்டு ஓட சொல்ற நியாயமா இது? புரியாதவனா இருக்கிறீங்க. நானே வேற ஊர் பேங்க்ல கடனை வாங்கிட்டு சொல்லாம கொள்ளாம இந்த ஊரு கொடி வந்துட்டேன். உன்னை கொல்றதுல தப்பே. ஐயோ 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 கொல்றா கொல்றா. ஐயோ அவுக்குறா. கை வைக்காதீங்க. சிலுக்கு மாறிங்க. அது அதை போய் தொட்டு பாக்குறீங்க. தொட்டு பார்த்தாங்க வியாபாரம் பண்ண முடியாது. நாங்க பட்டு மாதிரி வளர்க்குறோங்க. நான் படிச்ச மொத்த அறிவியும் இந்த மாடை வளர்க்கறதுக்கே செலவு பண்ணிருக்குங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. காலையில 20 லிட்டர், மத்தியானம் 20 லிட்டர், ராத்திரிக்கு 20 லிட்டர் பால் கறக்கும். பால் கறக்குமா? தீபாவளி பண்டிகை முன்கூட்டியே சொல்லிட்டா எக்ஸ்ட்ராவா 20 லிட்டர் கறக்கும். அப்படிப்பட்ட இந்த மாட்டை நான் விற்க மாட்டேன். தம்பி அந்த மாட்டை வாங்கிட்டு போய் தீபாவளி பண்டிகை டைம்ல பாலை கறந்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அதுக்கு நீங்க காசு வாங்கிக்கணும். என்னடா பிச்சை காசு? கேவலம் 14,000 ரூபாய்க்காக இந்த மாட்டை நான் விற்கணுமா? 14,000 ரூபாயா? தம்பி 10,000 ரூபாய் அனுச்சே. சரி விடுங்க. அவன் 14,000 வேணா, என் 10,000 வேணா. நடுப்புற 12,000 கொடுத்து வாங்கிட்டு போங்க. சரி இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. பாக்கி 2,000 இந்த ரூபாய் சட்டையை வச்சுங்க, கொண்டாந்து தரேன். கொடையும் இருக்கட்டும். வச்சுக்க. என்னடா 2,000 ரூபாய்க்காக சட்டையும் கொடையும் கொடுத்துட்டு போறான்? அறிவு கெட்டவனே. இந்த 2 மாட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானா இவனை விட மாட்டேன் நமக்கு இந்தியாவிலே கிடைக்க மாட்டான். ஓடி வந்துரு. பாப்பலாம். ஓட்டு வரானா